ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே பியூர் ஆன்டிக் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த செயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாமா? என்னோட கலராக பீட்ஸாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஆக்சுவலி ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டு ஜுவல்லரியோட அப்படியே ஒரு காப்பி ஆஃப் டிசைன் தான். அது வந்து கோல்டில் மேக் பண்ணியிருக்காங்க. இது கோல்டு மாதிரி சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு ரேட்டில் வரும். 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் சிங்கிள் ஹூக் பேரண்ட் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் ஹூக் பெண்டன்ட்டுக்குமே நீங்கள் இந்த செயின் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் அந்த செயினை வந்து வேர் பண்ணிக்கலாம். நிறைய கலர் ஸ்டோன்ஸில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்டோனுக்குமே ஒரு பேர் இருக்குது. ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது நம்ம சிம்பிளாக ஒரு சுடிக்கோ, இந்த மாதிரி ஒரு சில்க்கு சாரி வச்ச மாதிரி பார்டர் வச்ச மாதிரியான சுடிக்கோ, சாரிக்கோ, பிளெயின் சில்க் சாரிக்கோ செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸ்டோன் சார்ஜஸ், பீட் சார்ஜஸ்லாம் வந்து கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்பாங்க. பட் இதெல்லாமே நீங்கள் சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் இதெல்லாமே கிராண்ட் ஜிம்கி கலெக்ஷன்ஸு. ஒன்று ஒரு ரேட்டில் வருது. அண்ட் சைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸு. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ கோல்டில் வந்து நல்ல ஒரு பெரிய ஜிமிக்கிலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு. இதெல்லாமே கோல்டில் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது 4 பவுன் 5 பவுன் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பெரிய சைஸு. அண்டு மினிமம் வந்து 4 பவுனாவது இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கோல்டுலலாம் வாங்க முடியாது. பட் அந்த டிசைன்ஸை நம்ம அப்படியே ட்ரை பண்ணோம்ப்பா. அதே நேரத்தில் அந்த கலரும் போகாமல் அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்க மற்ற சில்வர் ஜுவல்லரிஸை விட, மற்ற ஷாப்ஸை விட இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் யூனிக் என்னென்னா, இவங்களோட ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் அண்ட் பியூரிட்டி எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இவங்ககிட்டயே வந்து கலர் போயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து திருப்பி ரீபாலிஷிங் வந்து பண்ணிக்கலாம். நல்லா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். யாராவது பார்த்தா கூட உங்களுக்கு அது அப்படியே கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன். இந்த ஜிமிக்கிலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 3 ஸ்டெப்பில் வரக்கூடிய ஜிமிக்கி அண்ட் மெயினாக அந்த சோக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக். நான் தெரியாதனமாக அந்த ரூபி கலரில் வரக்கூடிய ஒரு ஸ்டோன் செட்டை வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே இந்த சோக்கர் வச்ச உடனே வேறு லெவலில் இருந்ததுங்க. நார்மலாக வந்து அந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸோட நம்ம வந்து எந்த ஜுவல்லரி போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு இந்த மினி சோக்கர் வந்து சூப்பராக செட் ஆச்சு. ஓகே, இந்த மாதிரி கூட அழகாக ஸ்டைலிங் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் டபுள் ஆன்டிக் சோக்கர் கீழே ஒரு நெக்லஸ் போட்டு காமிச்சிருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஜுவல்லரியோட ஒரு மினி சோக்கர் பேரப் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கம்மிங் டு திஸ், இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் ஜுவல்லரியாக இருக்கும், காசு மாலை. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் டச்சோடு வரக்கூடிய காசு மாலை வந்து வேறு லெவல். ஒரு 10 பவுன் இருக்கும் இந்த காசு மாலை. அதாவது நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 8 பவுன்லேருந்து 10 பவுன் இருக்கும். சில இதெல்லாம் 12 பவுன் இருக்கும், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவங்கக்கிட்ட 30,000லேருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த காசு மாலை அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே பியூர் ஆன்டிக் சில்வர். அதில் எவ்வளோ கிராம் சில்வர் இருக்குது அப்படின்றதும் டேக்கில் மென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கோல்டு செய்கிற அதே ஆசாரி தான் வந்து சில்வரில் இந்த நகையும் செய்கிறாங்க. ஸோ அந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் மேக்கிங். அண்ட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பாலிஷிங் ஃபினிஷிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரி, சில்வர் மாதிரி அந்த மாதிரி, இல்லைனா ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் பக்காவாக கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் இவங்களோட ப்ரைஸிங்கான ஒரு டீட்டெயில். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷோரூம் போய் விசிட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இது வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன் ரீலில். ஸோ நிறைய பேர் வந்து அதில் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. மெயினாக எனக்கு இன்பாக்ஸ்க்கு நிறைய மெசேஜஸ் வந்து காசு மாலை பற்றி அவ்வளோ பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப எத்னிக்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஆன்டிக் பீஸ். இது வந்து உங்களுக்கு 36,000லேருந்து வருது. இந்த காசு மாலையிலேருந்து டில் 60,000 70,000 வரைக்கும் வரக்கூடிய எல்லா காசு மாலையுமே வேறு லெவல். நான் லாஸ்ட்டாக ஒரு காசு மாலை வச்சு காட்டுறேன். ஸோ அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதே இப்போது வந்து இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் ஆகும். டிபெண்டிங் அப்போ அந்த வேஸ்டேஜு, அதுக்கப்புறமா வந்து கோல்டு அந்த மேக்கிங்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ஷாப் வேரி ஆகும் கண்டிப்பாக. பட் மினிமம் ஒரு 10 சவரனுக்கு உங்களுக்கு 8 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் செலவாகும். நான் சொல்லுறது அப்ராக்ஸ் ப்ரைஸு. இந்த காசு மாலை அந்த கீழே போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூ வச்ச மாதிரி மாடல், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிசைனுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 40-50 இயர்ஸ் பேக் இருக்கக்கூடிய ஒரு எத்னிக் டிசைன், ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ரெட்டவலை சங்கிலி, இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவங்ககிட்ட இந்த ரெட்டவலை சங்கிலி செம்ம சூப்பராக இருந்தது. அந்த செயின் வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருந்தது. ஸ்பெஷலி உங்களோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. இந்த செயினோட
அமௌண்ட்டு எல்லாமே அது வந்து கம்மியோ ஜாஸ்தியோ வாட்டெவர் எல்லாத்துக்குமே எம்ஆர்பி வந்து டேக்லேயும் கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோலேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சில இதுக்கெலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி நான் மென்ஷன் பண்ணனாலும் டேக்கில் நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த பீஸ் வந்து ஒரு நியூ லான்ச்சு அட்டிகை பேட்டர்ன் மாதிரி வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பத்மாவதி தாயாரோட ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிற மாதிரி நம்ம கோல்டில் பார்த்த அதே அழகான ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ பார்க்க போகிறது செயின் கலெக்ஷன், அதோட முகப்பு செயின் கலெக்ஷன் சேர்ந்து பார்க்கலாம். அண்ட் 10,000 5,000 6,000லேருந்து ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இந்த செயின் வந்து நல்ல அழகான ஒரு கேரண்டீட் செயின். எல்லாமே 92.5 சில்வர், பியூர் சில்வரில் மேக் பண்ணக்கூடிய செயின்ஸ் கலெக்ஷன். உங்களுக்கு இந்த ட்ரேயில் வச்சு காட்டுறேன் ஸோ தட் கிளியராக தெரியும். இதில் டிசைன் கூட ரொம்ப யூனிக்காக இருந்தது. நார்மலாக இந்த ரோப் செயின் மாடல், அப்புறம் இந்த ரெட்டவளை சங்கிலியில் வரக்கூடிய அதில் ஒரு ரோப் செயின் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸ்கொயர் ரோப் பண்ணுவாங்க, சுந்தரி செயின் ஒன்று பண்ணுவாங்க, அதில் பாக்ஸ் சுந்தரி, ஸ்மூத்து, ரஃப் மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிலது வந்து கோதுமை பேட்டர்னில், அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் அப்படியே கிட்ட வர மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இந்த டிசைன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்ஸ் உங்களுக்கு 10,000லேருந்து இந்த செயின் கலெக்ஷன்ஸ் வரும். அதுக்கும் நீங்கள் பெண்டன்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தாலி சரடாக யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஒரு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 6 to 1 இயராகவே ஒரு ஆன் ட்ரெண்டிங் ஹஸ்லி கலெக்ஷன் அண்ட் கண்டி மாடல் கலெக்ஷன். நம்ம சேனலில் நிறைய கண்டி மாடல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் ஹஸ்லி கண்டி மாடல் எல்லாத்துக்குமே சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே அந்த நெக் கிட்ட ஒரு அழகாக வந்து அந்த காலர் போனில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜுவல்லரி. இதில் இந்த ஹஸ்லி மாடல் இருக்கு இல்லையா, இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடியோ ஃபினிஷிங், ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் அண்ட் ஒரு கோல்டு ஃபினிஷிங், ஒரு மூணுமே கலந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அது செயினும் தனியாக வாங்கிக்கலாம், இந்த பெண்டன்ட்டும் தனியாக வாங்கிக்கலாம். செயின் 6,500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 லேயர்ஸ்லேயும் இருக்குது, 5 லேயர்ஸ்லேயும் இருக்குது. இதில் ஒன்றுத்துக்கும் ஸ்பெஷலாக வந்து பெண்டன்ட் செட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பெண்டன்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் அப்படியே செட் பண்ணியிருந்தேன். ஒன்று ஒரு மாடல் நீங்கள் எதர் ஆன்டிக்கில் செட் பண்ணிக்கலாம், விக்டோரியனில் செட் பண்ணிக்கலாம், பெரிய ஜெம் ஸ்டோன் லுக்கில் இருக்க கூட செட் பண்ணிக்கலாம், நகாஸில் இருக்கிற பெண்டன்ட் செட் பண்ணலாம். ஒரு லுக்குக்கும் அந்த பெண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லுக்கு வந்து செம்ம ஃபென்டாஸ்டிக்காக மாறும். மெயினாக நீங்கள் 5 லேயர்ஸில் ஹஸ்லி மாடல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெண்டன்ட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெண்டன்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 3 லேயர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸாக, ஒரு மீடியம் சைஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு நவரத்ன கல் பதிச்ச மாதிரி டிவைன் பீஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த முகப்பில் ஆக்சுவலாக நான் வந்து இந்த பெண்டன்ட்லாம் ஆக்சுவலாக வந்து 1 by 1 வந்து கிட்டத்தட்ட 100+ பெண்டன்ட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்றா எடுத்து நான் அப்படி செட் பண்ணி வச்சுருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 2 மயில் கீழே அந்த பெண்டன்ட் விக்டோரியன் ஃபினிஷில் வரக்கூடிய டச்சு அண்ட் மேலே 2 யானை இருக்கிற மாதிரி ஒரு விக்டோரியன் பெண்டன்ட் வச்சுருப்பேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது ஃபினிஷிங் டச்சு. அண்டு 3 லேயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 5 லேயர்ஸ் அதை விட சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஹூக் பெண்டன்ட்டு தான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹஸ்லி மாடலுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டபுள் ஹூக் பெண்டன்ட்டை விட சிங்கிள் ஹூக் பெண்டன்ட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஓன்லி ஹஸ்லி மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை டபுள் ஹூக் பெண்டன்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹஸ்லி மாடலுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. சிங்கிள் ஹூக்காக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் பெரிய ஜெம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி, அப்புறம் கெம்பு வச்சு வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு அந்த க்ரீன் ஜெம் ஸ்டோன் கூட பார்த்திங்கன்னா லுக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இந்த சில்வரில் ஒரு காலர் போனில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ். இது ஆக்சுவலாக இப்படியும் அப்படியே கழுத்தில் போட்டுக்கலாம் நிற்கும்னாங்க. ஒரு நல்ல மாடர்ன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். இது அதே கண்டி மாடல். ஸோ அதே மாதிரி ஒரு காலர் போன் நெக்லஸ் வித் விக்டோரியன் ஃபினிஷிங்கில் அங்கங்கே ஒரு குட்டி பெண்டன்ட்டு, இதுக்கு பேக் செயின் சேஃபாக கொடுத்துருக்காங்க நல்லவேல. அண்ட் இது எல்லாமே வந்து கண்டி மாடல் நெக்லஸ் தான். இந்த கண்டி மாடல் வந்து ஒன்று ஒரு வெரைட்டி வரும். ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து முறுக்கு அப்படியே சுற்றி விட்ட மாதிரி ஒரு ரோப் டைப் மாடலில் வரக்கூடிய கண்டியும் இருக்குது, ஃப்ளாட்டாக வரக்கூடிய கண்டியும் இருக்குது. அதுலேயே வந்து 2-3 லேயர் ஃப்ளாட் கண்டியும் இருக்குது, 5 லேயர் ஃப்ளாட் கண்டியும் இருக்குது. இது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கண்டபிருண்டா பெண்டன்ட்டு வித் உங்களுக்கு கீழே பீட்ஸ் ஹேங்கிங்கோட சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக வரும். இது மீனாக்காரி ஒர்க் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்டோன் பெண்டன்ட் கலெக்ஷன், சூப்பர் ஃபென்டாஸ்டிக். நல்ல அழகான ஒரு யூனிக் பேட்டர்ன். இதை வந்து நம்ம அட்டிகை மாடல் மாதிரி இல்லாமல்
இது அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அப்டேட்டட் ஒன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இதுலேயுமே நீங்கள் வந்து கண்டி தனியாகவும் வாங்கிக்கலாம், பெண்டன்ட் தனியாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி வரும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பெண்டன்ட் போடணுன்னா ஒரு சைடில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரூ பேட்டர்னில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்களே அதை வந்து நீங்கள் காமிச்ச மாதிரி ஃப்ரண்ட்டில் திருப்பியும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சிம்பிளாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அந்த செட்டை தான் நான் போட்டு இருந்தேன். நல்லா இருந்ததுங்க. அது சல்வாருக்கே வந்து சுடிக்கே வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஜுவல்லரி போட்டாலும் ஒரு லுக் வந்து அப்படியே கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்சுது அங்கே பார்க்கும்போது. அண்டு இந்த செட்ஸ் எல்லாம் வந்து சிலது நான் வச்சு காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன் இந்த ஜுவல்லரிக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. கண்டி மாடலும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி விக்டோரியன் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பெண்டன்ட் மாடலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு இந்த பேட்டர்ன் பார்க்கலாமா? எஸ், திஸ் ஒன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டபுள் எலிஃபண்ட் ஃபேஸ் வச்சு வரக்கூடிய விக்டோரியன் பெண்டன்ட்டு. அண்ட் திஸ் ஒன், இது வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கு. ஒரு எமரல்டு ஹேங்கிங்ஸும் மின்ட் க்ரீனில் ஒரு சென்ட்ரல் ஸ்டோன் ஒன்று வந்திருக்கும் சென்ட்ரலில். இது வந்து நகாஸில் விநாயகர் பெண்டன்ட் வச்சு வருது. அந்த பெண்டன்ட் நீங்கள் தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க, ஹஸ்லி மட்டுமே கொடுப்பாங்க. இது நவரத்ன பேட்டர்ன், சூப்பராக இருக்கும். அழகாக வந்து உங்களுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து நவரத்ன சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பீஷியஸ் டிவைன் ஜுவல்லரி பீஸ். இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸு. ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஹஸ்லி வந்து அவ்வளோ க்ளாஸியாக இருந்தது. கம்ப்ளீட்டாகவே அன்னம் வச்சு வரக்கூடிய ஹிப் பெல்ட் கலெக்ஷன். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் அண்ட் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கலெக்ஷன் இன் கோல்டு வந்து அப்படியே உங்களுக்கு சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து குட்டி குட்டி காசு வச்சு வரக்கூடிய ஒரு கெம்ப் நெக்லஸ் கலெக்ஷன். இதில் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் காசு மாலை. மேலே வந்து பார்த்திங்கன்னா வராக பெருமாள் இருக்கிற மாதிரி, கீழே வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு அழகான லுக்கை வந்து இந்த நெக்லஸில் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி டிவைன். அண்ட் அழகாக கீழே வந்து கெம்பு ஹேங்கிங்ஸோடு வரும். அண்ட் இது வந்து ஒன் மோர் சூப்பர் ஸ்பெஷல், யானை மேலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, அதுக்கு கீழே கோரலில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கம்ப்ளீட் க்ளோஸ்டு ஃபினிஷிங் வித் சிங்கிள் ஹூக்கோடு வரும். அண்ட் அழகாக சயன கோலத்தில் இருக்கிற மாதிரியான பெருமாள் உங்களுக்கு அதில் வந்து தாமரையோட அவரோட தொப்புள் கொடியிலேருந்து தாமரை, அதில் பிரம்மர் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சூப்பராக இந்த ஸ்ரீரங்கத்தில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அழகான ஒரு பென்னட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பேட்டர்ன் வெரி வெரி ஸ்பெஷல். நிறைய நம்ம கோவிலில் பார்ப்போம். அப்படியே அழகாக அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான பென்னண்ட்டு வித் ஹை எம்போஸ்டு பேட்டர்ன் அண்ட் பியூர் நகாஸ் மாதிரி ஒரு டச் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பென்னட். இதில் சிங்கிள் ஹூக்கும் இருக்குது, டபுள் ஹூக்கும் இருக்குது, கோரல் அண்ட் பீட்ஸ் ஹேங்கிங்குமே வருது.
ஒரு மோஸ்ட் ஸ்பெக்டாகுலர் ஜுவல்லரி வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவ் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் வெள்ளி ஷாப். கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி பேட்டர்ன் வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம். இது வந்து கோல்டில் வரக்கூடிய டிசைனை அழகாக சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபேபுலஸ் டிசைனுங்க. டெஃபினட்டாக ஒரு 200-300 கிராம் இருக்கும். ஒரு கோல்டில் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200-300-400 கிராம் வரக்கூடிய ஒரு ஜுவல்லரியை சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். அந்த அளவுக்கு கிராம்ஸில் நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்குறது. ஸோ அதை வந்து அப்படியே சில்வரில் வந்து சூப்பராக கணக்கு நேராக கொண்டு வந்திருக்காங்க. அதை மாதிரி ஜுவல்லரி வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை ஷாப்பில் செக் பண்ணி பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து அங்கே இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், வராக பெருமாளை மேலே வச்சு. அதுதான் சூப்பர் ஹைலைட். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விநாயகர் மாலை. இது வந்து உங்களுக்கு விநாயகர் அழகாக பெண்டன்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைடு ஃபுல்லாக மகாலட்சுமி வந்து அஷ்டலக்ஷ்மியில் இருக்கிற மாதிரி மகாலட்சுமி டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொடையோட அழகாக விநாயகரை வந்து பெண்டன்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது தான் வேறு லெவல். அது ரொம்ப ஹைலைட்டடாகவும் காமிச்சிருந்தாங்க அந்த பெண்டன்ட், ஹைலி எம்போஸ்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலோடு சேர்ந்து வரக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாணஹாரம். இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணுன்னா தசாவதாரம் டிசைன்ஸ் இந்த ஹாரமில் வந்திருக்கும். வித் கோரல் ஹேங்கிங்கோடவே வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக அந்த டெம்பிள் நடுவில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரம் பீஸு. இது ஆக்சுவலாக இன்னும் நல்லா மேலே ஏற்றி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி பீஸ் மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் செயின், பேக் செயின் போட்டு கீழே இறக்கியும் போட்டுக்கலாம். இந்த நெக்லஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதே உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் வீட்டில் ஒரு பழைய மகாலட்சுமி ஃபோட்டோ ஒன்று இருக்குது. சரஸ்வதி ஃபோட்டோ, மகாலட்சுமி ஃபோட்டோ எல்லாமே. ஸோ அதுவே எங்கள் அம்மா வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, கோயிலில் கொடுக்கணுன்னு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நெக்லஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபோட்டோ எப்படி எடுத்தாங்க நிறைய வாட்டி யோசிப்பேன். அதே ஷேப்பில் வரக்கூடிய ஜுவல்லரியை அங்கே நான் பார்த்தேன். அப்போ தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஜுவல்லரி தானே மகாலட்சுமி வந்து ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஒரு டிசைன் வந்து செமையாக மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக ஒரு மோஸ்ட் வாண்டட் ஜுவல்லரி அப்படின்னா இந்த ஜடை. டெஃபினட்டாக கோல்டில் இந்த மாதிரி ஒரு ஜடையை வாங்குறது வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் அது வந்து அந்தளவுக்கு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து சில பேர் வந்து ஆசை இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கோல்டுக்கு வந்து நான் ஜடைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா ஜடை வந்து நான் எப்போயாவது தானே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. பட் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே உங்களுக்கு வந்து சில்வரில் வந்திருக்கு. இந்த ஜடையோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு நீங்கள் கோல்டு வாங்குற விலைக்கு இது ரொம்ப 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 கம்மி. பட் எந்த விதத்துலையுமே ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்காது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பெரிய ஜிமிக்கி வேணாலும் பெரிய ஜிமிக்கி, இல்லை குட்டி ஜிமிக்கி வேணாலும் குட்டி ஜிமிக்கி, இல்லை இந்த மாதிரி பீட்ஸ் தொங்குற மாதிரி ஜிமிக்கி வேணாலும் அழகாக பண்ணி கொடுப்பாங்க. இதையும் நீங்கள் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கலெக்ஷனே சொல்லலாம். உங்களுக்கு இதில் நிறைய மாடல் இருக்குது. 60,000-70,000லேருந்து 1,20,000-1,30,000 வரைக்கும் ஜடை அவைலபிள் இருக்குது. இதில் வெயிட்லெஸ்ஸும் அவைலபிள் இருக்குது, வெயிட் இருக்க மாதிரியும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் சில ஜடை நான் ட்ரை பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். கையில் வச்சுருந்த ஜடை ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் நகாஸில் இன்னும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவே இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஜடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி பீஸு. ஒயிட் குந்தன் ஸ்டோன், ஒயிட் ஜெர்கான் ஸ்டோனில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன். அதுவே உங்களுக்கு வந்து ரூபியில் வேணாலும் ரூபியில் அவைலபிள் இருக்குது. செமி நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ அதுலேயே மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன்லேயும் அவைலபிள் இருக்குது. ட்ரிபிள் லேயர் மாலை, மாங்காய் மாலை, டபுள் லேயர் மாலை, சிங்கிள் லேயர்லேயும் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸஸை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதிலேயே ரொம்ப பட்ஜெட் ஓரியன்டாக பார்க்குறீங்க, 10,000க்குள்ளே பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி நெக்லஸும் அவைலபிள் இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் நீளம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டிசைன்ஸ் பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஆர்எல்ஸ்
நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இவங்ககிட்ட இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட கோல்டில் வந்து நல்லா ஒரு பெரிய கிராண்டான கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்களோட கோல்டு ஜுவல்லரி பண்ணக்கூடிய ஆச்சாரியக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரிஸுமே வந்து மேக் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கோல்டில் என்ன இருக்கோ அப்படியே வந்து அவங்களால கொண்டு வர முடியும். இது எல்லாமே லைட் வெயிட் நெக்லஸ் மாடல் கலெக்ஷன். இதில் உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிங்க்கில் வரக்கூடிய ஸ்டோன் கலெக்ஷன்ஸில் வித் பெண்டன்ட் வித்தவுட் பெண்டன்ட்டில் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நவரத்ன கலெக்ஷனில் வேணும்னாலும் இந்த மாதிரி சிம்பிளாக வித்தவுட் பெண்டன்ட்டில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்னும் இருக்குது. இதை விட கம்மி வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும், அதாவது கம்மி அமௌண்ட்டில் வேணும்னாலும் இந்த கலெக்ஷன் இது 7000 வரும். இதை ஐ திங்க் ப்ரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது அழகாக வந்து நெக் செட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரேஸ்லெட்னால் கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்குது, அது வந்து ஃப்ளெக்சிபிள் அந்தளவுக்கு பண்ண முடியாது இல்லையா. அதனால் இந்த நெக் செட்டுமே 5000 இருக்குது. இதெல்லாம் 10000 வரும். ஸோ மோஸ்ட்லி 5, 6, 8, 10 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறீங்கனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம கேட்சியாக இருக்கும். லிட்டரலி லைக் ஒரு பியூர் ரூபி கலெக்ஷன், ரியல் ரூபி, ரியல் எமரல்டு கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செட் எல்லாமே செமையாக இருந்தது. இது உங்களுக்கு வந்து க்ரீன் கெம்ப் ஸ்டோன்ஸு, அதே மாதிரி கோரல்லையும் இருக்குது. ஒரு கலர் போட்டிருந்தேன், எஸ், சூப்பரான ஒரு ப்ளூ வந்து இட்ஸ் லைக் ஒரு செம்ம சூப்பரான வைப்பு கொடுக்குங்க. ஏன்னா ரொம்ப நம்மளே வந்து ப்ரைட்டாக தெரியும். அது ப்ளூ கலர் சாரியாக இருக்கட்டும், ப்ளூ கலரில் வரக்கூடிய மோதிரம், ஜுவல்லரி, ஸ்டோன் எல்லாமே செமையாக இருக்கும். நவரத்னமும் சரி, ப்ளூ கலரும் சரி, ரெண்டுமே நல்லா இருந்தது. அந்த வீடியோலேயே நான் வந்து சிலது பண்ணி காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணது நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் கோல்ட், நகாஸ், விக்டோரியன் ஃபினிஷிங் இல்லாமல் டைமண்ட் லுக்லேயும் உங்கள்கிட்ட சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்வரோஸ்கி ஸ்டோன் மாதிரி வரக்கூடிய ஸ்வரோஸ்கி கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் கூட இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ டைமண்ட் லுக்கில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுனாலும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலி நகாஸ் கலெக்ஷன்ஸு, ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ்ஸு, எஸ், மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு விக்டோரியன் ஜுவல்லரி பீஸ் மாதிரி வரும். நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடியது. இது வந்து ஒரு மாதிரி டைமண்ட் லுக் தான் ஆக்சுவலாக. நல்ல மின்ட்டு க்ரீன் கலர் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு செட்டு. அண்டு டபுள் லேயரில் ஒரு நியூ காசு மாலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து காசு மாலை நெக்லஸ் டபுள் லேயரில் வித் உங்களுக்கு விநாயகர், 2 அன்னம், மேலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு செம்ம கிராண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ். பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது இந்த பீஸு. இது மட்டும் இல்லை, ஒரு பெண்டன்ட் செயின் ஒன்று காட்டுறேன் ஃபைனலாக. ஸோ இந்த பெண்டன்ட் நீங்கள் வேறு எதாவது பெண்டன்ட் கூட மாற்றி போட்டுக்கலாம். செயின்லேயுமே வந்து க்ரீன் அண்டு கோரல் வந்து யூஸ் பண்ணி செயின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்து வேணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதோட அந்த நவரத்ன நெக்லஸ் ஒன்று ஸ்ட்ராப் ஒன்று இதில் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து நம்ம கையில் வச்சு பார்த்தோம் பத்தலை, ஸோ நெக்கில் வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக அது நெக்லஸ் தானே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நெக்கில் வச்சு பார்த்தா சூப்பராக இருந்தது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேனே. எஸ், அந்த ப்ளூ கலரில் வரக்கூடிய ஒரு கெம்பு அட்டிகை. எஸ், காமிச்சாச்சு அதையும்.